ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 2025ஆம் ஆண்டு பல்வேறு வகையான வங்கி வேலைவாய்ப்பு வரப்போகுது. அதுக்கான டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஐபிபிஎஸ் இருக்க பாருங்கள், அங்கேருந்து தான் உங்களுக்கான ஒரு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டென்டேட்டிவ் கேலண்டர் ஃபார் ஆன்லைன் சிஆர்பி ஃபார் ஆர்ஆர்பி மற்றும் பிஎஸ்பி, அதாவது 2025-26க்கான ஒரு வருடாந்திர கால அட்டவணையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதுக்கான டைம் டேபிள் படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதாவது ஆர்ஆர்பி சிஆர்பி ஆர்ஆர்பியில் உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 இந்த மாதிரி பதவிகள் இருக்குது. இந்த பதவிக்கு எப்பயுமே அதிகபட்ச வேக்கன்ஸ் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கான எக்ஸாம் எப்போ வைக்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆஃபீஸர் ஸ்கேல் 1 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் 27/7/2025, 2/8/2025, 3/8/2025 அந்த தேதிகள் உங்களுக்கான ப்ரிலிம் எக்ஸாம் வைக்கிறாங்க. மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 13/9/2025 அப்போ தான் மெயின் எக்ஸாம் இருக்க போது. ஆஃபீஸர் ஸ்கேல் 2 மற்றும் ஸ்கேல் 3 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம் எக்ஸாமுக்கான தேதி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல. பட் மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 13/9/2025 அப்போ தான் மெயின் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம் எக்ஸாமினேஷன் 30/8/2025, 6/9/2025, 7/9/2025 அந்த தேதிகளில் ப்ரிலிம் எக்ஸாம் நடக்குது. மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 9/11/2025 அன்னைக்கு தான் மெயின் எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 இந்த மாதிரி பதவிகளுக்கு அப்போ தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போது. நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக ஏப்ரல் மேலே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பிஎஸ்பிலேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கான பதவிகள், ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான பதவிகள், கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டிவ் இந்த மாதிரி பதவிக்கு எக்ஸாம் எப்போ வைக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கு பாருங்கள். அதுக்கு 4/10/2025, 5/10/2025, 11/10/2025 ப்ரிலிம் எக்ஸாம் இருக்குது. மெயின் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் 29/11/2025 மெயின் எக்ஸாம் நடக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம் எக்ஸாம் 22/11/2025, 23/11/2025 மெயின் எக்ஸாம் 4/1/2026. கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டை பொறுத்த வரைக்கும் 6, 7, 13, 14 அந்த தேதியில் வைக்கிறாங்க. மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 1/2/2026 மெயின் எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் மோட் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு ஐபிபிஎஸ் வெப்சைட் மூலமாக நாங்கள் அப்டேட் பண்ணோம், ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டுருங்க அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஐபிபிஎஸ்லேருந்து ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் கொடுத்துருக்காங்க. இது அடிப்படையில் தான் உங்களுக்கான ஜாப் வரப்போகுது. மொத்தமே ஒரு 4-5 நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒரு 6 நோட்டிஃபிகேஷன் கிட்ட வர வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக பார்த்தோம் மொத்தமே ஒரு 20,000 20 to 30,000 வேக்கன்சி வரைக்கும் நம்ம அப்ராக்சிமேட்டாக எதிர்பார்க்கலாம். இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதை தவிர்த்து நார்மலாக எஸ்பிஐயாக இருக்கட்டும் அந்த மாதிரி வங்கி வேலைப்பு அவங்கவுங்க வெப்சைட்டில் தனியாக அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஐபிபிஎஸ் தரப்பில் இந்த ஒரு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. அவங்கவுங்க பார்த்தா அவங்கவுங்களுக்கு தனியாக கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க அடிக்கடி. இதுமாரி எல்லா வங்கி வேலைப்பையும் நமக்கு வேணும் அப்படின்றவங்க மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா பேங்க் அப்டேட் ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.